Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் சாப்டரில் சம் நம்பர் 16 பார்க்குறோம். ஓகே, ஸோ இது எந்த ஹெட்டிங் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஓகேவா? ஸோ பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்க்கும் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்க்கும் டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்கில் வந்து எல்லா ஷேர்ஸுமே அண்டர் ரைட்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆனால் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்கில் ஹாஃப் ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து அண்டர் ரைட்டர்ஸ்க்கும் மீதி ஷேர்ஸ் வந்து கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் அண்டர் ரைட்டர்ஸ்க்கும் பார்ஷியல் அண்டர் ரைட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ பார்ஷியல்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிமிடெட் இஷ்யூ 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 10,000ல் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் தி ஷேர்ஸ் தான் வந்து அண்டர் ரைட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மீதி ஷேர்ஸ்லாம் வந்து கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் தி ஷேர்ஸ் அண்டர் ரைட்டர்ஸ்க்கும் ஹாஃப் ஆஃப் தி ஷேர்ஸ் கம்பெனிக்கும். ஸோ இந்த மாதிரி பாதியாக இஷ்யூ பண்ணியிருக்கிறது தான் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். கம்ப்ளீட்டாகவே அண்டர் ரைட்டர்ஸ் மட்டும் அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அது கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு சம்முக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ 16th sum, X Limited issued 10,000 equity shares of ₹10 each. The issue was underwritten as follows: A 30%, B 30%, C 20%. Okay, so however the company received applications for 8,000 shares only. Determine the liability of the respective underwriters and write the journal entries in the company's book. Okay, so நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா liability of the underwriters கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, as well as journal entries-உம் நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வெறும் underwriters liability மட்டும் கண்டுபிடிக்காமல் ஜேர்னலும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்போதுமே நம்மளுக்கு ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா gross liability values கொடுத்துருவாங்க, மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. பட் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு gross liability வேல்யூ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ கொடுக்கல. வெறும் கம்பெனிக்கு எவ்வளோ டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு, அந்த ரிசீவ்டு அப்ளிகேஷன்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம இப்போ போட போகிறோம். எக்ஸாமில் உங்களுக்கு மேலேயே இது வந்து பார்ஷியல் அண்டர் ரைட்டிங், கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30%, 20% கொடுத்துருக்காங்களா? ஸோ மொத்தமாக இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணது 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த 10,000ல் 30% வந்துட்டு 3,000. சரியா? இன்னொரு 30%னா 3,000, 20%னா 2,000. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 8,000 தான் டோட்டல் வருது. ஸோ மீதி 10,000ல் 8,000 போச்சுன்னா 2,000 இருக்கா? ஸோ இந்த 2,000 வந்துட்டு கம்பெனிக்கு கீழே எழுதிடுவோம், கம்பெனிக்கு இஷ்யூ பண்ண ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 அண்டர் ரைட்டர்ஸ் மட்டும் ஏபிசி, இந்த 3 அண்டர் ரைட்டர்ஸ் வந்துட்டு வெறும் 3,000, 2,000 டோட்டலாக 8,000 ஷேர்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மீதி 2,000 கம்பெனிக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணி இப்போ 10,000 வந்துருச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து வெறும் ஏபிசி போட்டு டோட்டல் காலம் க்ரியேட் பண்ணி எழுதிடலாம். இல்லை பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவாக 2,000 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இப்படி 10,000 வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம் போயிடலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர். ஸோ நம்ம இதை எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம்? லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் காலம் ஏபிசி. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 3 அண்டர் ரைட்டர்ஸ் இருக்கனால ஏபிசி. இது பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்னால நம்ம கம்பெனிக்கு ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் காலம்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட் என்ன எழுதுவோம்? கிராஸ் லயபிலிட்டி. ஓகே, ஸோ கிராஸ் லயபிலிட்டி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதுறது. ஓகேவா? ஸோ கிராஸ் லயபிலிட்டி வேல்யூவை நம்மளுக்கு வேல்யூவாக டேரெக்டாக கொடுக்காம பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000ல் 30% வந்து நம்மளுக்கு 3,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிக்குமே 30%, ஸோ நம்மளுக்கு 3,000. சிக்கு 20%, 2,000. ஓகே, ஸோ 3,000 + 3,000 6,000 + 2,000 8,000. ஸோ டோட்டல் இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் வந்து 10,000. ஸோ இந்த 10,000ல் 8,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிமைனிங் 2,000
ஷேர்ஸ் தான் கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கம்பெனியில் எழுதணும். இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 10,000 டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் அன்மார்க்டு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அன்மார்க்டு அப்ளிகேஷனோட வேல்யூ. ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்போதுமே ஒரு கொஸ்டினில் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் ஆஃப் மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ, அதாவது மார்க்டு அப்ளிகேஷனோட டோட்டல் வேல்யூ மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்டு. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டு. ஓகே, ஸோ எப்போதுமே இதுதான் வச்சு நம்ம வந்து அன்மார்க்டு அப்ளிகேஷனோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். எப்படி, மார்க்டு அப்ளிகேஷனோட டோட்டல் வேல்யூவை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்களா, அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அன்மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ கிடச்சிரும். பட் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூவே கொடுக்கல, வெறும் கம்பெனி ரிசீவ்டு 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது வெறும் ரிசீவ்டு அப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூவும் அன்மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னா 8,000 இன்டூ எந்த ரேஷியோவில் கண்டுபிடிக்க போகிறோன்னா 3:3:2:2. ஓகே, ஸோ இந்த 4 இதுக்குமே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ 3:3 ஏன்னா பிக்கு 3,000, ஏக்கும் 3,000, சிக்கு வந்து 2,000, கம்பெனிக்கு 2,000. ஸோ நம்ம இந்த 8,000 இந்த 4 ரேஷியோவில் பிரிக்க போகிறோம், கிராஸ் லயபிலிட்டி ரேஷியோவில். ஓகேவா? ஸோ 3/10 ஏக்கு, பிக்கும் நம்மளுக்கு வந்து 8,000 இன்ட்டு 3/10, சிக்கு பார்த்திங்கன்னா 8,000 இன்ட்டு 2/10, கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா 8,000 இன்ட்டு 2/10. இந்த ஸ்டெப் புரியுதா? ஏன் நம்ம வந்து கிராஸ் லைபிலிட்டி ரேஷியோவில் 8,000 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போதும் கொஸ்டினில் மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ கொடுக்காததுனால நம்ம தான் மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூவே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ எப்படி பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்லே 8,000னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 8,000 நம்ம 3:3:2:2 ரேஷியோவில் பிரிக்கிறோம். இது எப்படி இந்த ரேஷியோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3,000 3,000 2,000 2,000 இது கிராஸ் லைபிலிட்டி. ஸோ இதை ரேஷியோவை நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ 3:3:2:2 இந்த ரேஷியோவில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் 3 + 3 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 10 வரும். ஓகேவா? ஸோ இப்போ 8,000 இன்ட்டு 3/10. ஓகே, 8,000 இன்ட்டு 3/10 நம்மளுக்கு வந்துட்டு 2,400. ஓகேவா? ஸோ இதுவுமே 2,400. இப்போ 8,000 இன்ட்டு 2/10 நம்மளுக்கு வந்து 1,600. ஓகேவா? 1,600. இப்போ இந்த ஏபிசி வந்துட்டு நம்மளுக்கு மார்க்டு அப்ளிகேஷன். ஓகே, ஸோ அண்டர் ரைட்டர்ஸ்க்கு மட்டும்தான் மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ. இந்த கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு அன்மார்க்டு அப்ளிகேஷனோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அண்டர் ரைட்டர்ஸ்க்கு மட்டும்தான் மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ வரும். கம்பெனிக்கு எப்போதுமே அன்மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ தான். ஸோ இந்த 1,600 தான் நம்மளோட அன்மார்க்டு அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த அன்மார்க்டு அப்ளிகேஷனில் வந்துட்டு 1,600 கம்பெனி கீழே எழுதிடுவோம், ஏபிசிக்கு கிடையாது. ஸோ இதை நம்ம டோட்டலில் எழுதுகிறப்போ 1,600 எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எல்லாம் மைனஸ் பண்ணால் அப்படியே அந்த வேல்யூஸ்லாம் கீழே வந்துடும். ஸோ 3,000 2,000 மைனஸ் 1,600. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கேல்குலேட்டரை யூஸ் பண்ணுங்கள், மைண்டு கேல்குலேஷன் சொல்லி லாஸ்ட்டில் வந்துட்டு தப்பாக எழுதிடாதீங்க. ஓகேவா? ஸோ 6,000 + 2,400 நம்மளுக்கு வந்து 8,400. ஓகே, 1,400. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், அன்மார்க்டு அப்ளிகேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு மார்க்டு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்டு அப்ளிகேஷனோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏக்கு வந்துட்டு 2,400, பிக்கு 2,400, சிக்கு 1,600. ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2,400 2,400 1,600. ஓகே, ஸோ கம்பெனிக்கு மார்க்டு அப்ளிகேஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 3,400 மைனஸ் 2,400
வெறும் 3000 மைனஸ் 2004 நம்மளுக்கு 600. ஸோ இதுவுமே 600. இப்போ 2000 மைனஸ் 1600 நம்மளுக்கு 400. ஸோ கம்பெனியோடது டேரெக்டாக இந்த 400 கீழே வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணிடலாம். 2400 2400 1600 நம்மளுக்கு வந்து 6400. ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் பண்ணிங்கன்னா 600 600 400 அண்ட் 400 2000. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு 2000 தான் வரணும். ஓகே, ஸோ 8400 மைனஸ் 6400 நம்மளுக்கு 2000. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் போட்ட சம் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் 2000 தான் உங்களுக்கு டோட்டல் வரணும். அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணி 8400. ஸோ 8400ல் நீங்கள் இதோட டோட்டல் 6400. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு 2000 தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணி ரைட் ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி சம். உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ அதனால நீங்கள் மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த 8000. இந்த 8000 நம்ம கிராஸ் லைபிலிட்டி ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 3:2:2. ஸோ 8000 into 3 by 10, 8000 into 2 divided by 10. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வந்துருச்சு. வெறும் AB3 மட்டும்தான் அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ இது மட்டும்தான் நம்ம மார்க்டு அப்ளிகேஷனுக்கு எடுத்துப்போம். கம்பெனி வந்துட்டு அன்மார்க்டு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் நம்பர் 17. ஓகே, ஸோ சம் நம்பர் 17 வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சம். ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீரஜ் லிமிடெட் issued 10,000 shares of ₹100 each at a premium of 10%. These shares were underwritten by Joseph and Jalil to the extent of 5,000 shares and 3,000 shares respectively. The total application received by the company were 8,000, of which marked applications were Josephக்கு வந்துட்டு 1200, Jalilக்கு வந்துட்டு 300. ஓகே, ஸோ யூ ஆர் ரெக்வயர்ட் டு டிட்டர்மைன் தி லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர். ஸோ இந்த சம்மில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. நான் ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்போ இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணலை. நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் டேரெக்டாக வெறும் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்த்து நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு தனியாக நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் அது மட்டும் ஒரு ஷார்ட் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெறும் சம் கேல்குலேஷன் மட்டும் நான் இப்போ போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. ஸோ மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூஸ் 1200 300 அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கிராஸ் லைபிலிட்டி வேல்யூமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக எப்போதும் போடுற மாதிரியே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் liability of the underwriters. ஓகே, ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸ். இதை நீங்கள் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுறேன். கம்ப்யூட்டேஷனை இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் எக்ஸாமில் எழுதக்கூடாது, ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னது, பர்டிகுலர்ஸ் காலம். நம்மளுக்கு இதில் வந்துட்டு வெறும் ஜோசப் அண்ட் ஜலீல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜோசப் அண்ட் ஜலீல். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்காக கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்காக எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கிராஸ் லைபிலிட்டி வேல்யூ என்னது 5,000. 5,000யும் 3,000யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வெறும் 8,000 ஷேர்ஸ் தான் வருது. டோட்டலாக கம்பெனி இஷ்யூ பண்ணது 10,000. ஸோ 8,000 தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் 2,000 வந்து கம்பெனிக்கு. ஸோ இட் இஸ் அ பார்ஷியல் அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ நீங்கள் எழுதுறப்ப எப்படி எழுதுவீங்க, ஜோசப் ஜலீல் அண்ட் கம்பெனிக்கு தனியாக ஒரு காலம் அண்ட் தென் டோட்டல் காலம். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை எடுத்தோடனே கிராஸ் லைபிலிட்டி வேல்யூவை ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பார்ஷியல் அண்டர் ரைட்டர்ஸா இல்லை கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்கான்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்னா நீங்கள் வந்து கம்பெனிக்கு தனியாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கிராஸ் லயபிலிட்டி. கிராஸ் லைபிலிட்டி வேல்யூ என்னது நம்மளுக்கு 5,000 ஜோசப்க்கு, 3,000 ஜலீலுக்கு. ஓகேவா? ஸோ 5,000 அண்ட் 3,000. ஓகே, ஸோ டோட்டலாக இஷ்யூ பண்ண ஷேர்ஸோட கவுண்ட் என்னது 10,000. ஓகே, ஸோ 5,000 3,000 ஆட் பண்ணால் 8,000.
10,000 தான் டோட்டல். ஸோ 10 minus 8 நம்மளுக்கு ரிமைனிங் 2,000 ஷேர்ஸ் வேணும். ஸோ இந்த 2,000 ஷேர்ஸ் தான் கம்பெனிக்கு இஷ்யூ பண்ண ஷேர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அன்மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோமா. அன்மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ எழுதிட்டு, ஸோ அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் ஆஃப் மார்க்ட் அப்ளிகேஷன் மைனஸ் டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு. ஓகே, ஸோ டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா? மார்க்டு அப்ளிகேஷனோட டோட்டலையும் அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அன்மார்க்டு அப்ளிகேஷனோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு மார்க்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1200, 300 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ, 1500 தான் டோட்டல் ஆஃப் மார்க்ட் அப்ளிகேஷன். இப்போ அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்க அமௌண்ட் என்னது, 8,000. ஸோ இந்த 8,000 மைனஸ் 1,500 நம்மளுக்கு 6,500 தான் நம்மளோட அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ. இந்த அன்மார்க்ட் அப்ளிகேஷனை நம்ம எது கீழே எழுதுவோம், கம்பெனி கீழே எழுதுவோம், 6,500. ஸோ நம்மளுக்கு டோட்டல் 6,500 தான். அன்மார்க்ட் அப்ளிகேஷன் ஜோசப்க்கும் ஜலீலுக்கும் கிடையாது. அன்மார்க்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு வெறும் கம்பெனிக்கு மட்டும்தான். ஜோசப்க்கும் ஜலீலுக்கும் மார்க்டு அப்ளிகேஷன் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 வேல்யூமே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இந்த 5,000, 3,000 டேரெக்டாக நம்ம வந்து கீழே எழுதிடலாம். 2,000ல் 6,500 மைனஸ் பண்ணால் we will get minus 4,500 நெகட்டிவ் ஃபிகரில் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் 10,000 மைனஸ் 6,500 நம்மளுக்கு 3,500. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இந்த ஃபிகர் நெகட்டிவில் இருக்கனால நம்ம வந்து மைனஸ் மார்க்ட் அப்ளிகேஷன் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி இந்த நெகட்டிவ் ஃபிகரை நம்ம சர்ப்ளஸாக நம்ம வந்து எழுத போகிறோம். இந்த 4,500 நம்ம வந்து 5:3, அதாவது இந்த நெகட்டிவ் ஃபிகரை 5:3, 5:3னா 5,000, 3,000 இந்த ரேஷியோவில் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். டிவைடட் பை 8. 8 5 + 3 நம்மளுக்கு 8. ஓகேவா? ஸோ இப்போது 4,500 × 5 டிவைடட் பை 8 நம்மளுக்கு என்ன வேல்யூ, 2813. 0.5 இருக்குனால நம்ம வந்துட்டு 2813 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,500 × 3 டிவைடட் பை 8. 4,500 × 3 டிவைடட் பை 8 நம்மளுக்கு வந்துட்டு 1687. ஓகே, ஸோ 1687. இந்த 4,500 தான் நம்ம இங்கே எடுத்தாச்சு. ஸோ இது கீழே நீங்கள் வெறும் நில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 வேல்யூமே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 2813 5,000ஓட 2813 மைனஸ் பண்ணால் we will get 2187. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3,000ஓட 1687 மைனஸ் பண்ணால் we will get 1313. இங்கே நம்மளுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. இப்போ இந்த 2 வேல்யூமே நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். 2813ஓட 1687 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4,500. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2187ஓட நம்மளுக்கு 1313 3,500. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் ஃபிகர் தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு வெறும் டேஷ்னு எழுதிக்கலாம், இல்லைனா இந்த மைனஸ் 4,500 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு டோட்டல் காலமாக நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு நீங்கள் டோட்டல் காலம் சம் கொஸ்டின்ஸில் நீங்கள் கம்பல்சரியாக எழுதணும்னு கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் வெறும் இந்த அண்டர் ரைட்டர்ஸ் கம்பெனி காலம் மட்டும் எழுதினா போதும். நீங்கள் டோட்டல் காலம் எழுதுறது எதுக்குன்னா நீங்கள் லாஸ்ட்டில் போடுற சம் ரைட்டாக வராங்க நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் இந்த டோட்டல் காலமே நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதை ஆட் பண்ணுறப்போ 3,500 வருது. டோட்டல் 3,500 தான். இந்த நெகட்டிவ் ஃபிகர் 4,500 எடுக்கிறதுனால இது ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 4,500 தான் வரும். ஸோ இந்த 4,500 வேல்யூவை நம்ம சல்ஃப்ரெஸ்க்கு நம்ம வந்து டோட்டல் வேல்யூ எழுத மாட்டோம். வெறும் அன்மார்க்டு அப்ளிகேஷனுக்கு ஒரு டோட்டல் வேல்யூ, கிராஸ் லைபிலிட்டிக்கு டோட்டல் வேல்யூ அண்ட் மார்க்டு அப்ளிகேஷனுக்கு டோட்டல் வேல்யூ மட்டும்தான் ஆட் பண்ணி எழுதுவோம். மேக்ஸிமம் சர்ப்ளஸ்க்கு நம்ம வந்துட்டு டோட்டல் வேல்யூஸ் ஒன்று நீங்கள் இதே வேல்யூவை மைனஸ் 4,500 சும்மா மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் நில்லுன்னு எழுதலாம், இல்லாட்டி அங்கே நீங்கள் மேக்ஸிமம் 0ன்னு போடுறது தான் பெட்டர். ஓகே, ஸோ டேஷ் எதுவுமே எழுதாமல் வெறும் 0ன்னு போட்டு இந்த 3,500 அப்படியே நீங்கள் கீழே எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்
அன்மார்க்ட் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் நெகட்டிவில் வந்துச்சுன்னா சர்ப்ளஸ், இல்லை நெகட்டிவ்லேயே வரல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் டேரெக்டாக மார்க்ட் அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜோசப்க்கு 1200 அண்ட் தென் ஜலீலுக்கு 300. கம்பெனிக்கு எப்போதுமே மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ணிடலாம். 2187 மைனஸ் 1200 நம்மளுக்கு வந்து 987. ஓகே, ஸோ 1313ஓட மைனஸ் 300 வி வில் கெட் 1013. இது எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ 987 ப்ளஸ் 1013 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 2000. ஓகேவா? ஸோ 1200ஓட 300 ஆட் பண்ணால் 1500. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக. ஸோ 3500ஓட 1500 மைனஸ் பண்ணால் 2000. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த டோட்டல் காலம் எதுக்கு போகிறீங்கன்னா அட்லாஸ்ட் இந்த ஃபைனல் ஆன்சரையும் நீங்கள் 3500 1500 மைனஸ் பண்ணால் 2000 வருதா? ஸோ 987 10 13 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 2000 தான் வரணும். ஸோ இந்த சைடு நீங்கள் பண்ணுறப்பையும் ஃபைனல் ஆன்சரும் இந்த சைடு நீங்கள் ஆட் பண்ணுறப்போ இந்த ஃபைனல் ஆன்சரும் சேமாக வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் கரெக்ட். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டோட்டல் காலம் போடாமையும் நீங்கள் வெறும் கம்பெனி காலமோட ஸ்டாப் பண்ணிடலாம். டோட்டல் காலம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் கம்பல்சரி கிடையாது. பட் சில காலேஜஸில் கம்பல்சரியாக போடணும் அப்படின்பாங்க, ஆனால் கம்பல்சரி கிடையாது. ஓகே, ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு நெட் லயபிலிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெட் லயபிலிட்டி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் லைபிலிட்டி எழுதுகிறப்போ இது என்ன காலம் அப்படின்னு கேட்குறப்போ நெட் லைபிலிட்டி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 18th சம் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். அவங்களே மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்துட்டு கிராஸ் லயபிலிட்டி அது வந்துட்டு பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மையும் நான் கொஞ்சம் போட்டுடுறேன். சம் நம்பர் 18. ஓகே, ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸ் நீங்கள் ஃபுல் ஃபார்ம்னு எழுதிக்கோங்க. நான் வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 அண்டர் ரைட்டர்ஸ் இருக்காங்க, PQR. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்ஷியலாக கம்ப்ளீட்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுவோமா? ஸோ 40ல் 25% எவ்வளோ, 40,000 இன்ட்டு 25% 10,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 40ல் 30% நம்மளுக்கு எவ்வளோ, 40ல் 30% நம்மளுக்கு 12,000. ஓகே, ஸோ 12,000. ஆறுக்குமே வந்து 25%, அப்போ ஆறுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு என்னது 10,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் காலம் டோட்டலாக அவங்க இஷ்யூ பண்ணது எவ்வளோ, 40,000. ஓகேவா? ஸோ டோட்டலாக இஷ்யூ பண்ணது 40,000. இப்போது நம்மளுக்கு 10,000 10,000 20 ப்ளஸ் 32,000 தான் இருக்குது. ஸோ 40,000ல் வெறும் 32,000 தான் வந்து அண்டர் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. மீதி இருக்கிற ஷேர்ஸ் வந்து கம்பெனிக்கு. ஸோ இட் இஸ் அ பார்ஷியல் அண்டர் ரைட்டர்ஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட் அண்டர் ரைட்டர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ 20,000 12,000 நம்மளுக்கு 32,000. இந்த 32,000ல் 40,000 போச்சுன்னா 8,000 தான் நம்மளுக்கு வந்து கம்பெனிக்கு. புரியுதா? ஸோ இட் இஸ் அ பார்ஷியல் அண்டர் ரைட்டர். ஸோ நீங்கள் இந்த கம்பெனிக்குன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணுறோம். கிராஸ் லயபிலிட்டி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ கிராஸ் லயபிலிட்டிக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதுவோம், மைனஸ் அன்மார்க்டு அப்ளிகேஷன் வேல்யூ எழுதுவோமா? ஸோ அன்மார்க்டு அப்ளிகேஷனோட ஃபார்முலா என்னது, டோட்டல் ஆஃப் மார்க்டு அப்ளிகேஷன் மைனஸ் அப்ளிகேஷன் ரிசீவ்டு. மார்க்டு அப்ளிகேஷன் சொல்லி நம்மளுக்கு 3 வேல்யூ கொடுத்துட்டாங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 8,000 6,000 8,000. ஸோ 22,000 தான் நம்மளோட மார்க்டு அப்ளிகேஷனோட டோட்டல். இதோட நம்ம என்ன வேல்யூ மைனஸ் பண்ணுவோம், டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்டு. இந்த 28,000 மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 28,000 மைனஸ் 22 நம்மளுக்கு 6,000. ஸோ 6,000 தான் நம்மளோட அன்மார்க்டு அப்ளிகேஷன். அன்மார்க்டு அப்ளிகேஷன் வெறும் கம்பெனிக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த அன்மார்க்டு அப்ளிகேஷனை இப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 10,000 12,000 திருப்பி இந்த 10,000 டேரெக்டாக எழுதிடலாம். 8,000 மைனஸ் 6,000 நம்மளுக்கு வந்துட்டு 2,000 அண்ட் தென் 40 மைனஸ்
6 நம்மளுக்கு வந்துட்டு 34,000 ஓகேவா. ஓகே, ஸோ அன்மார்க்ட் அப்ளிகேஷன் பண்ணியாச்சு. இதில் நம்மளுக்கு எந்த நெகட்டிவ் ஃபிகரும் வரல. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வெறும் மார்க்ட் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூஸ் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ என்னது 8,000 6,000 8,000 8,000 6,000 8,000 மார்க்ட் அப்ளிகேஷன் கம்பெனிக்கு கிடையாது. ஓகேவா. ஸோ 10,000 minus 8,000 நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். 10,000 8,000 மைனஸ் பண்ணால் 2,000 தானேன்னு சொல்லி நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக எழுதலாம். பட் சம்டைம்ஸ் நீங்கள் அதில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ 12,000 minus 6,000 6,000 தான். ஓகே. ஸோ 6,000. நெக்ஸ்ட் 10,000 minus 8,000 2,000. ஓகே. ஸோ இந்த 2,000 நீங்கள் டேரெக்டாக கீழே எழுதிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 2,000 6,000 4,000 12,000. ஓகேவா. ஸோ இந்த இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 8 6 8 ஓகே 22,000. ஓகே. ஸோ இப்போது நம்ம செக் பண்ண விடுவோமா. 34ல் 22 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 12,000. ஓகே. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ நம்ம சம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமும் இப்போ ஆன்சர் எப்படி செக் பண்ணுவோம். 34ல் 22 மைனஸ் பண்ணால் 34 minus 22 12,000 வந்துருச்சா. இப்போ நம்ம போட்ட ஆன்சரையும் ஆட் பண்ணிடுவோமா. 2,000ஓட 6,000 திருப்பி ஒரு 2,000 ஆட் பண்ணால் 12,000. ஸோ நம்ம இப்போ போட்ட ஆன்சர் கரெக்ட். நெட் லயபிலிட்டி தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெட் லயபிலிட்டி நீங்கள் இங்கே எழுதிடணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்ஷியல் அண்டர் ரைட்டர்ஸில் நம்மளுக்கு புக்கில் வெறும் 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஓகே. ஸோ அதில் இருக்க 3 சம்ஸுமே இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே. ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.